ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம். நம்மள சில பேருக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம் இருக்காது. அதுலேயும் காலையில் 3 மணி 4 மணிங்கிறது நிறைய பேருக்கு மிட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் டெய்லி காலையில் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சா நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடக்கும். முக்கியமாக காலையில் 3 இல்லைனா 4 மணிக்கு முழிக்கிறப்போ நிறைய சக்ஸஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த சக்ஸஸை கொடுக்குற டைம் தான் வேதிக் புக்ஸில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட 24 மணி நேரம் இருக்கும். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் 3:30லேருந்து 5:30 தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் இருக்கு. பிரம்ம முகூர்த்த டைம்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் இருக்குன்னு ஆயுர்வேதிக் புக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதிக் ட்ரெடிஷன்ல மெடிடேஷன் பண்ண, பிரேயர் பண்ண அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றதுக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த டைமை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சூரியன் உதயமாகிறதுக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்ல எனர்ஜி ஷிஃப்டிங் நடக்குமா. ஸோ அந்த வித்தியாசமான பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த என்வாயன்மெண்ட் ஸ்பேஸ்ல ஃபில் பண்ணிருக்குமா. இந்த டைம்ல நமக்கு சுப்ரீம் நாலேஜ், எட்டர்னல் ஹாப்பினஸ் இது அதிகமாக கிடைக்குமா. நைட்டு நல்லா தூங்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறப்போ அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப பியூரா, அமைதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த டைம்ல மெடிடேட் பண்றப்போ மென்டல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு மென்டல் இரிட்டேஷன் அதிகமா இருக்கு, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதன் மூலமா எந்த ஒரு மென்டல் இரிட்டேஷனும் இல்லாம சுறுசுறுப்பா இருக்க முடியும். இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற வைட்டல் எனர்ஜி அட்மாஸ்பியர்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த டைம்ல அதிகமா பொல்யூஷனும் இருக்காது. நீங்க காமா இருக்கணும், நல்லா ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமை சூஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல நீங்க எழுந்ததும் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் மந்திராஸ் தெரிஞ்சா அதை கூட நீங்க சொல்லலாம். இல்ல பாசிட்டிவான அஃபர்மேஷன் நிறைய சொல்லுங்க, மணி அஃபர்மேஷன் நிறைய சொல்லுங்க. ஈஸியாவே உங்களால அதை அட்ராக்ட் பண்ணவும் முடியும். இது எல்லாமே ரியலிஸ்டிக்காவே ஆயுர்வேத புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வேணாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கும் போது உண்மையாவே நம்மளோட எனர்ஜி அதிகமாகுதா, நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகுதா அப்படின்னு சயின்டிபிக்காவே ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம காலையில முழிக்கிறப்பவே அந்த டேவை பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணா அந்த நாள் முழுவதுமே நமக்கு எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த அட்மாஸ்பியர்ல 41% சுத்தமான ஆக்சிஜன் இருக்குமா. இது நம்ம லங்ஸுக்கு ரொம்ப நல்லதான். அந்த சுத்தமான காத்தை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ள போற அந்த ஆக்சிஜன் நம்ம இன்னர் ஆர்கன்ஸை சரி பண்ணுதான். அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா பிரீத்திங் பண்றதை விட வயிற்று பகுதியிலிருந்து டீப் பிரீத்திங் பண்ணும்போது நமக்கு இன்னுமே அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மூச்சு காத்த உள்ள இழுக்கிறப்ப நம்ம வயிறு வெளியே வரணும், நம்ம மூச்சு காத்த வெளியிடுறப்ப நம்ம வயிறு நார்மல் ஸ்டேஜுக்கு போகணும். ஏன்னா நார்மலா நம்ம பிரீத்திங் பண்றப்போ அந்த ஏர் நம்ம செஸ்டோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம டீப் பிரீத்திங் பண்றது ரொம்பவே முக்கியமானது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைய பேர் தூங்க தான் செய்வாங்க. ஸோ அதனாலேயே யூனிவர்ஸோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். நாம நினைக்கிறத ஈஸியா அட்ராக்ட் பண்ணவும் முடியும். இதை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம தாட் வேவ்ஸ் மூலமா தான் அட்ராக்ட் பண்றோம். ஏன்னா மற்ற நேரங்கள்ல இருக்கிறத விட இந்த நேரத்துல தான் நம்ம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நம்ம முழு கவனத்தோட ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும் போது நம்மளோட மொத்த எனர்ஜியுமே அந்த ஒரு விஷயத்து மேலதான் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இதனால அந்த விஷயத்த ஈஸியா அடையிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம காலை பொழுத மட்டும் சரியா கையாள பழகிட்டோம்னா அந்த நாள் முழுக்க நம்ம செய்ய போற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்மளால வெற்றி பெற முடியும். உதாரணமா நீங்க அதிகாலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றீங்க. அதனால உங்ககிட்ட இருக்க அந்த எனர்ஜி லெவலுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இதனாலேயே அதுக்கப்புறம் நீங்க செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யும் போது அந்த ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது திரும்பவும் கிடைக்கும். இப்படியே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட அதிகமாகி அந்த நாள் முழுக்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க சரியா செஞ்சு முடிப்பீங்க. இதனால உங்களால முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால நீங்க அதை செஞ்சு முடிக்க முடியும். சோ இதே மாதிரி தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த யூனிவர்ஸோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த எனர்ஜியோட ரொம்ப முக்கியமான வேலையே நம்ம கவனத்தை அதிகப்படுத்துறது தான். சோ நம்ம கவனம் எங்க அதிகமாகுதோ அந்த இடத்துல நம்ம ஆற்றல்ங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த விஷயத்த நம்மளால சீக்கிரமா அச்சீவ் பண்ணவும் முடியும். சோ இந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நினைக்கிறப்போ அதை செய்யறப்போ அது இந்த யூனிவர்ஸோட எனர்ஜி மூலமா சீக்கிரமா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த எனர்ஜிங்கிறது ஒர்க் ஆகுது. மற்ற நேரங்களில் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமே தனக்கான வேலைகளை செய்வாங்க. அந்த நேரத்தில் யூனிவர்ஸோட எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சும் எந்த ஒரு பிரோஜனமும் இருக்காது, கவனமும் செலுத்த முடியாது. நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இந்த டைமில் எந்திரிக்கிறது தான் ஒரு பழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஆப்பிள் சிஇஓவான டிம் குக் தன்னோட நாளை காலையில் 3:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அப்துல் கலாம் அவர்கள் அவரோட காலை நேரத்தை 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். இந்த மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாமே இந்த டைமை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த நேரத்தோட வேல்யூ என்னங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த எனர்ஜியை மட்டும் நீங்க ஃபீல் பண்ணாலே நீங்க ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க. ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம தூங்குற ஸ்டேட்டுக்கும் முழிச்சிருக்க ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்ல தான் உங்க கான்சியஸ் மைண்ட், அதாவது உங்க ஆள் மனசு பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பழக்கத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் உங்களால் அதை செஞ்சு முடிக்க முடியும். சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சரியா எந்திரிச்சா சூரிய உதயத்தை நம்மளால பார்க்க முடியும், சுத்தமான காத்து வாங்க முடியும், சுத்தமான காத்தை சுவாசிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முதலாவது செல்ஃப் அவேர்னஸ். இந்த நேரத்துல ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால நமக்கு தெளிவான சிந்தனைகளும் யோசனைகளும் வருமா. நம்மள அறியாமலே நம்மளை சுத்தி இருக்க நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். தினமும் இந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாகுது. அடுத்து இரண்டாவது பர்சூட் ஆஃப் நாலேஜ். எப்பயாவது எக்ஸாமுக்கு படிக்கணும், எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருப்போம். இந்த மாதிரி நேரத்துல எந்திரிச்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த டைம்ல முழிக்கிறப்ப நம்ம மைண்டுங்கிறது ரொம்ப பிளாங்கா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மற்ற நேரங்களை நம்ம படிக்கிறத விட இந்த நேரத்துல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கிட்ட விஷயங்களை மறக்காமலும் இருக்க முடியும். அண்ட் உங்களை நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கும் உங்க இன்னர் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டான டைம்னா இந்த டைம்னு சொல்லலாம். ஸோ அதிக நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல எந்திரிக்கலாம். அடுத்ததா நம்பர் 3 செல்ஃப் கண்ட்ரோல். இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்ம எடுத்துக்கிட்ட எனர்ஜி நம்மள காம் அண்ட் பீஸ்ஃபுல் பர்சனா மாத்திருமா. எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்போம்னு சொல்லப்படுது. தேவையில்லாம சீக்கிரமா கோவப்பட மாட்டோம், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். மொத்தத்துல நம்ம வெற்றிக்கு தடையா இருக்கிற பாதி விஷயங்களை இதன் மூலமா நம்மளால தவிர்க்க முடியும். அடுத்ததா நம்பர் 4 ஹெல்த் பெனிஃபிட்ஸ். என்னதான் காசு பணம் இருந்தாலும் உடல் நலமா இருந்தா தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். என்னதான் காசை கோடிக்கணக்கில் வச்சிருந்தாலும் வாழ்க்கை வெறுப்பா தான் இருக்கும் நம்ம உடல்நிலை சரியில்லாம இருந்தா. ஸோ நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 41% சுத்தமான காத்தை நம்ம சுவாசிக்கிறப்ப அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நுரையீரலை சுத்தப்படுத்துது. இதன் மூலமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்குது, உங்களோட சுறுசுறுப்பையும் அதிகப்படுத்துது. அடுத்ததா நம்பர் 5 இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. காலையில 10 மணிக்கு முழிச்சு ரஷ் பண்ணி படப்படன்னு எல்லா வேலைகளுமே பார்த்து முடிச்சுட்டு டைம் என்னன்னு பார்த்தா திடீர்னு 5 மணி ஆயிருக்கும். 5 மணி ஆகியும் நிறைய வேலைகள் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஆனா இதுவே நீங்க காலையில் 5 மணிக்கு முழிக்கிறப்ப அந்த நாள்ல முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கான அதிகமான நேரம் கிடைக்கும். இதனால அந்த நாள்ல எவ்வளவு கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான டைமும் எனர்ஜியும் அதிகமா கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கிற நிறைய பேர் என் லைஃப்ல பெட்டரான டிசிஷன் எடுக்க முடியுது, ப்ராப்பரான பிளான் பண்ண முடியுது, என் கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்பர் 6 வெல்த் அண்ட் பெனிஃபிட்ஸ். நம்ம காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறப்ப நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நம்ம ஒர்க்கை நம்ம நல்லா பண்ணுவோம். இதனால நம்ம இன்கமும் அதிகமாகும். அதையும் தாண்டி சுயமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கிரியேட்டிவான ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி சம்பாதிக்கலாங்கிறத வேற வேற ஆங்கிள்ஸ்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதன் மூலமா நீங்க அதிகப்படியான வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்மளை சுத்தி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும், நம்ம தான் அதை கவனிக்காம இருப்போம். ஸோ அந்த நேரத்துல கொஞ்சம் கிரியேட்டிவா நீங்க திங்க் பண்றதால அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதன் மூலமா அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி நீங்க நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா நம்பர் 7 சன்ரைஸ். சன்ரைஸால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதிகாலையில் அந்த சூரியன் உதிக்கிற அந்த 1 மணி நேரத்துல கிடைக்கிற காலை வெயிலுங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் அதிகாலை வெயில்ல நிக்கிறப்ப நமக்கு வைட்டமின் டி அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதனால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வராம தடுக்க முடியும். சூரியன் உதயமாகிறப்போ வெளியாகக்கூடிய முதல் கதிர்கள் நம்ம பாடியை ஸ்ட்ராங் ஆக்குது, ஆன்டி கேன்சர் ஃபங்க்ஷனை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ காலையில் சீக்கிரமா முழிச்சு அந்த சூரிய கதிர்களை உங்க பாடியை அப்சர்வ் பண்ண விடுங்க. என்னடா 30 வயசுலயே வயசான மாதிரி இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்னைக்குமே இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா, ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னு இந்த சோஷியல் மீடியால நம்ம நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ 60 வயசானாலும் நீங்க இளமையா தான் தெரிவிங்க. சைனீஸ் பீப்புள் அண்ட் ஜாப்பனீஸ் பீப்புள் எல்லாமே ஏர்லி மார்னிங் சீக்கிரமாவே முடிச்சிருவாங்க. ஏகப்பட்ட மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் 110 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. ஸோ நீங்க என்னைக்குமே இளமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோஷியல் மீடியால போயிட்டு அதுக்கான ரகசியம் என்ன, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்லாம் தேட தேவையில்ல. காலையில் ஒரு 3 மணி இல்லைன்னா 4 மணிக்குள்ள எந்திரிச்சு லைட்டா சுட வச்ச 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. இதுவே உங்க உடம்புல இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றிரும். உங்க பாடியில பயாலஜிக்கல் கிளாக்கை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா தூங்கிட்டு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல முழி
குளிக்க பழகுங்க. நிச்சயமா உங்களோட ஆன்டி ஏஜிங் ஃபங்க்ஷன் அதிகமாகும். எப்பவுமே நீங்க இளமையா இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பழக்கங்களை நீங்க மாத்தணும்னா தொடர்ந்து 48 நாட்களாவது இதை நீங்க தினமும் பண்ணணும். இதை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த அலாரம் இல்லாமலே உங்களால எந்திரிக்க முடியும். தொடர்ந்து இதையே நீங்க 6 மாசத்துக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால இந்த நேரத்தை தாண்டி தூங்குறதுக்கு மனசே வராது. முக்கியமா நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தூங்குங்க. அதே மாதிரி லேட்டா தூங்க போகாதீங்க. ஒரு 10 மணிக்குள்ளேயே தூங்க பழகுங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தோட சீக்ரெட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம்ல எந்திரிச்சு இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி சுத்தமான காற்றை சுவாசிச்சு நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அட்ராக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும்.